இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் வாழ்வு தரும் உணவு என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது இன்று நாம் வேத வசனைகள் வாசிக்கும் என்பதாக என்னோடு வாசிக்கும்படி அநேகர் உங்கள் வேத வசனைகளை கைகளில் எடுத்தால் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். இதோ எல்லாரும் வேத வசனை கையில் எடுத்து இப்பொழுது வேத வசனை வாசிக்கோமா? யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் வசனங்கள் 16-20 வரை. நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பியது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இது ஆண்டவர் தரும் அருள்வாக்கு. இறைவாமக்கு நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இன்று நீ சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே எங்களுக்காக வேண்டிக் கொள்வீர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, அதே போல உமது வார்த்தையில விசுவாசி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த காலவேளை இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே நீங்க பரிசுத்தமா இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறீர் என்று எங்க அப்பா வலது பாசத்தில் அமர்ந்து எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் அநேக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் அது வார்த்தை நிலத்திருந்து அப்பா முது வார்த்தைக்குள்ளே நிலைத்திருக்கும்படி ஒவ்வொருவரையும் வழியெடுத்துங்க ராஜா. முது சத்திய வார்த்தைக்குள்ளே நிலைத்திருந்து முது சத்திய வேதங்களை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும்படி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. காலையும் மாலையும் அப்பா வேத வசனில தியானிக்கவன் பாக்கியவான் சொன்ன வார்த்தையின்படி அனுதினமும் அப்பா குடும்பங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா முது வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் நடக்கட்டும் அப்பா, நடத்தட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பங்கள் அப்பா வழிநடத்துவதற்காக நன்றி. விசேஷமாக தகப்பனே, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வயதாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை கனப்படுத்துகிற ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா அவர்களை கனப்படுத்தவும் அவர்களை மரியாதையோடு நடத்தவும் அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. நோயிலிருந்து நொடியிலிருந்து அவர்களை வழிநடத்துங்க ராஜா. அப்பா, ஒரு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொரு வயதானோருக்கு இந்த காலை வழி நீங்கள் தருவதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா முது வேத வசனத்தின்படி தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வதற்காக நன்றி. ஆண்டவரே, நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதிங்க, வழியெடுத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.